சொன்னா தலைமுறை தோறும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறை தோறும் என்ன ஆகும்? உங்க பிள்ளைகள் தப்பே பண்ணியிருந்தா கூட அவர்களுக்காக நீங்க திறப்பின நில்லுங்க. எந்த உங்களை ஏமாற்றலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை புரிஞ்சுக்காம போகலாம். இன்னைக்கு அந்த வெறுப்பில், இன்னைக்கு அந்த கோபத்தில் நீங்க சபிச்சிருவீங்க. ஆனா 10 வருஷம் தாண்டி 5 வருஷம் தாண்டி உங்க பிள்ளைங்க என்னைக்குனாலும் உங்க பிள்ளைங்க தான். அவங்கள ஒரு நாள் நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். ஒரு நாள் அவங்க செஞ்ச துரோகத்தை நீங்க மறந்து தான் ஆகணும். நம்ம உன்னை நான் தலைமொழிக்கிட்டேன், உன்னை நான் கை கழுவி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தீர்மானத்தை எடுத்துட முடியாது. ஆனா நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். பிள்ளைகளும் அப்படிதான். ஒரு நாள் உங்க தாய் தகப்பனிடத்துல சாபத்தை வாங்கிறாதீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை வாங்குற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய மனசு எரிஞ்சு, அப்படியே மனசு நோகடிச்சு அழுது சில காரியத்தில் அவங்க சபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதம் இல்லாமல் மாறிடும், ஆசீர்வாதம் குறைவாக மாறிடும். சரி, பரவாயில்ல, இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், எங்கள் அப்பாவுடைய சாபம் என் மேலே நிறைய இருக்குது, எங்கள் அம்மாவுடைய சாபம் என் மேலே நிறைய இருக்குது, எங்கள் அம்மா இருக்கிறதுக்கும் வந்ததுக்கும் போனதுக்கும் எல்லாத்துக்குமே என்ன சபிப்பாங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எதுக்கு அவங்க சபிக்கிறாங்கன்னே தெரியல. அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. தகாது. சும்மா அதை பற்றி பண்ண. ஆனா நீங்க ஏதாவது துரோகம் பண்ணி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி, ஒருவேளை அவர்கள் சபித்திருப்பார்களே, ஆனால் தயவு செய்து அவங்கள்ட்ட போய் எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மன்னிப்பு என்கிற ஒரு விதத்தை சீக்கிரமா அதை நீங்க முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணும் வேணாம், நீங்க எங்க சாபத்தை கேன்சல் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. இந்த ஜபத்துல இருக்கிற தாய் தகப்பன், பிரதர் சிஸ்டர்ஸ், யாரை நீங்க சபிச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் திரும்ப எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் சபிச்சது தவறு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைக்கு என்ன பண்ண வேண்டாம்னா நடக்க வேண்டாம், என் குடும்பத்தில் நடக்க வேண்டாம், என் கணவனாருக்கு நடக்க வேண்டாம். அந்த ஒரு கணவனார் இடத்துல சொல்லும் போது சொன்னார், பாஸ்டர் வாயை திறந்தா சபிச்சுட்டே இருக்கா பாஸ்டர், இங்க இருந்து பிள்ளைகளை சபிக்கிறா, நான் அங்க இருந்துட்டு ஜெபம் பண்றேன், இயேசுவே இந்த சாபத்தை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், அவ பேசுற வார்த்தையை நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்னு என் மனைவி சண்டை போட ஆரம்பிச்சாலே ஆப்போசிட்ல உட்காந்து நான் ஒன்னொன்னா கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏன்னா அவ்வளோ சாபத்தை போடுறா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் பாருங்க, அந்த அவங்க சபிக்கும் போது அந்த சாபத்தை கேன்சல் பண்ணி அவர் ஜெபம் பண்றாரு, எவ்வளவு பெரிய விஷயம். அதனால நம்ம